ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த க்ரோத் மைண்ட் செட். நிறைய பேர் என்ன செய்வோம்னா, நம்ம லைஃப்பில் வந்து சின்ன விஷயத்தையோ இல்லை வந்து நம்ம வந்து வளர்கிற வயசுலேயோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இவ்வளவு தான், இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே வந்து நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அதனால அதை விட்டு தாண்டி பெருசாக நம்ம எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்மளோட கேப்பபிலிட்டி வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். இதுலேயே வந்து நம்ம மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். பட் அது உண்மை கிடையாது. நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம பிரெயினை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த டைமில் வேணாம், எந்த ஏஜில் வேணால் நம்ம மைண்டை வந்து வளர வைக்க முடியும். அது வந்து எப்படின்னா, நம்ம கற்றுக்கிறத பொறுத்து, நம்ம ட்ரை பண்ணுறதை பொறுத்து. ஸோ எந்த ஒரு விஷயமே நீங்கள் உங்களால் முடியும்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் மைண்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் பண்ணாமல் தான் நிறையா பேர் வந்து அவங்க லைஃப்பில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்க கரியரில், அவங்க ஜாபில் வந்து ஒரு சின்ன பொசிஷன்லேயே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிஸ்னஸில் வந்து பெருசாக வளராமல் ஒரு சின்னதாகவே போயிடுவாங்க. அவங்களோட மித்த எந்த ஒரு இதுலையாக இருக்கட்டும், அவங்க வந்து பெருசாக வளராமல் நம்மளோட கேப்பபிலிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பட் அப்படி இல்லாமல் நீங்களும் வந்து இம்பாசிபிள் திங்ஸை உங்களால் மேக் அவுட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் க்ரோத் பண்ண தெரிஞ்சிருந்தா. ஸோ ஏன்னா இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஸ்டில் மை காலேஜ் டேஸ் நான் வந்து அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுதான் என்னோட கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஆஃப்டர் தட் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓகே, நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளால் இதை விட அதிகமாகவும் முடியும், இதை விட நம்மளால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதனால் வந்து நிறையா சேஞ்சஸ் எனக்குள்ளேயே நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் உங்களோட மைண்டை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறாம எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மூளையை வளர விடுங்க, க்ரோத்தாக ஆவீங்க. ஸோ இது மூலமாக நம்ம லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை அடைய முடியும். நிறையா பேர் இம்பாசிபிள்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் பாசிபிள் ஆக்க முடியும். இதுதான் அன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. எப்போதுமே ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்காங்க, க்ரோத் மைண்ட் செட்டில் இருங்க. எப்போதுமே நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறையா விஷயங்களை ஜஸ்ட் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.